ராயல் என்ஃபீல்ட் சவுத் போலை ரீச் பண்ணிட்டாங்க அண்ட் அது 120 இயர்ஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் லெகசியில் ஒரு ரிமார்க்கபிளான மைல்ஸ்டோன். அந்த கதையை பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவோம், அந்த வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கின்னு ஹார்ட்டு குத்திக்கிட்டு நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணிக்கின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ விளாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். 3200 கிலோமீட்டர்ஸ், 9 days அண்ட் -30 டிகிரி குளிர் அண்ட் விண்ட் ஸ்பீட் ஆஃப் 65 km/h. நம்ம சென்னை பேஸ்ட் பிராண்ட் பண்ண ஒரு சூப்பர் சாதனை. மோட்டார் சைக்கிளிங்கோட கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய 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 ட்ரிபியூட். உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவல்யா. நீங்கள் 90 degrees சவுத் எக்ஸ்பெடிஷன் December 16, 2021 ஸ்டார்ட் ஆச்சு. சந்தோஷ் விஜயகுமார் அண்ட் டீன் காக்சன் 4 days ஆக்ளமடைசேஷனுக்கு அப்புறமா அடுத்த 9 daysல நோவா அண்டார்டிகாவிலேருந்து 3200 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணி சவுத் போல ரீச் ஆகிட்டு இருக்காங்க. நாம் ஒரு பக்கம் ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸை கேவலமாக பேசுகிறோம், ஏன்னா அது உண்மையிலே கேவலமாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து ஓரமாக வைப்போம். இதெல்லாம் வேறு லெவல் அச்சீவ்மெண்ட் அந்த பிராண்டுக்கு. ஒரு ஆவிட் பைக்கராக சொல்கிறேன், குளிரில் வண்டி ஓட்டுறது ஈஸி இல்லை. நாங்களாம் வெறும் 4 டிகிரிக்கே டப்பா டான்ஸ் ஆடிட்டோம். ஆனால் -35 டிகிரி டெம்பரேச்சர்னால் 60 km/h விண்ட் ஸ்பீடில் என்டியூர் பண்ணணும்னா அதெல்லாம் சவுத் போலில் ரீச் பண்ணுறதுக்கு வேறு லெவல் கமிட்மெண்ட் வேணும், பேஷன் வேணும். ட்ரூலி ரிமார்க்கபிள். சந்தோஷ் அண்ட் காக்சன், இஃப் யூ ஆர் சீயிங் திஸ், அ பிக் ஹக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். ரோஸ் ஐஸ் ஷெல்ஃபில் பிளிஸார்ட் வந்துடுறதுக்கு அப்புறமா கூட கெத்தாக கண்டினியூ பண்ணி மாஸ் காட்டி முடிச்சுக்கிறீங்க. ஹிமாலயனோட ஸ்டாக் செட்டப்பில் இதை அச்சீவ் பண்ணல, ஆனால் அந்த வண்டியை ஸ்னோ அண்ட் ரோட்ஸ்க்கு ஒரு டியூவல் பர்பஸாக இன்ஹவுஸாக மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் காம்பேக்டட் ஸ்னோ ட்ராக்கில் தான் ரைட் பண்ணுறாங்க டு அவாய்ட் எமிஷன் அண்ட் டு ரெடியூஸ் அ ட்ராக். ஆஸ் வி ஸ்பீக் இப்போது 87th டிகிரியிலேருந்து ஜாகிரபிக் சவுத் போலை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த ஏரியாவை பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க போடுற வேஸ்ட் ரியலி அவங்களோட ஓன் ஹியூமன் வேஸ்ட்டை கூட திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. மோட்டார் சைக்கிளிங் இஸ் கிரேசின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிக்கோங்கடா. வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறவங்களுக்கும் ஒரே பாட்டுக்கு ஒரே ஸ்டெப்பை ஊரே ஆடி வீடியோ பண்ணுறவங்களுக்கும் இந்த பேஷன் புரியாதுடா. வேறு லெவல் பாய்ஸ் நீங்கள் சீரியஸாக. பைக் ஏற்றிக்கிட்டு ஓட்டுற ஒரு பாயும், அதில் அட்வென்ச்சர் சீக் பண்ணுற ஒரு பொண்ணும், உண்மையிலே சொல்கிறேன், நீங்களாம் வேறு லெவலு. உங்கள் பேஷனை பர்சியூ பண்ணுங்கள், எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேர் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.